ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். கொடுக்கறது யார் அப்படின்னா அரசாங்கம் தாங்க. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறது இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன், சரிங்களா? இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட்டு என் சேனலுக்கு வந்திருக்கீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றது இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்ப்போம், சரிங்களா? போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை பேரை எடுக்கிறாங்க? 40 பேரை எடுக்கிறாங்க வேலைக்கு, ஓகேங்களா? அப்போது 40 பேரை வேலை எடுக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ இதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1,80,000 60,000 1,80,000 E3 கேடரில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரலுக்கு ஸோ யூஆருக்கு 19, ஓபிசிக்கு 11, இடபிள்யூஎஸ்க்கு 4, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 3, பிடபிள்யூடிக்கு 2. ஸோ இதுதான் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 40. ஸோ 40 இப்படி ஸ்பிட் பண்ணி அலாட் பண்ணியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 60,000 இருந்து 1,80,000 வரைக்குங்க. வயது வரம்பு 28 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இன்னொரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி தான். இது வந்து டெக்னிக்கல் ரோலுங்க. இதுக்குமே எத்தனை பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13 பேரை எடுக்கிறாங்க. சம்பளமும் இதுக்குமே நல்ல சம்பளங்க. 60,000 1,80,000 வரைக்கும் இதுக்குமே சம்பளம், சரிங்களா? ஸோ டோட்டல் இங்கே ஒன்று தான் வேறுபடுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13 பேரை தான் இங்கே எடுக்கிறாங்க. அந்த ஒரு ரோல் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல் ரோலுக்கு 40 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக வந்து இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 3, எஸ்சிக்கு 1, யூஆருக்கு 8 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28 வந்து தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க. ஸோ எத்தனை பேரை எடுக்கிறாங்கன்னா 9 பேரை எடுக்கிறாங்க. சேல்ரி எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40,000 1,04,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30 வயசை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக வந்து யூஆருக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1 அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 2. ஸோ டோட்டலாக 9 சீட்டுங்க. 9 சீட்டில் நம்மளும் ஒரு ஆளாக தான் இருக்க போகிறோம், சரிங்களா? அடுத்தது வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஜென்ரல் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க. இதில் எத்தனை நம்பராக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22 பேரை வந்து வேலைக்கு மொத்தமாக எடுக்கிறாங்கங்க. 22 பேர். சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் 40,000 1,04,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றதுவே சொல்லியிருக்காங்க. இது எப்படி இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன், 22 பேரை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஆரில் வந்து 13, எஸ்சியில் வந்து 3, எஸ்டியில் 2, ஓபிசியில் 2, இடபிள்யூஎஸில் 2, இப்படி தாங்க இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 81 பேரை எடுக்கிறாங்கங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 29,000 93,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்கன்றாங்க. ஸோ ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28 வயசு வரைக்கும் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி கேடரில் 17, எஸ்டியில் 5, ஓபிசியில் 18, யூஆரில் வந்து 33, இடபிள்யூஎஸில் 8. ஸோ டோட்டலாக 81 பேருங்க. பிடபிள்யூடிலையும் 4 பேரை எடுக்கிறாங்க. இவ்வளோ வேலைக்கும் ஆட்களை எடுத்துகிட்டு தாங்க இருக்காங்க, சரிங்களா? நம்ம தான் நம்மளை வந்து லைக் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ணிடுவோங்க, சரிங்களா? ஸோ சேல்ரி பேக்கேஜ் எல்லாம் சொல்லியாச்சு. இது போகுமே இன்னும் ஒரு 3 பேரை எடுக்கிறாங்க 3 ரோலுக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூப்பரிண்டென்டென்ட் ஜென்ரல் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 2 பேரை எடுக்கிறாங்க. யூஆர் கேட்டகரியில் 2 பேர். அதுக்கப்புறம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40,000 1,04,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு இதுக்குமே நீங்கள் வந்து ஒரு 30 வயசை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்த ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 10 பேரை எடுக்கிறாங்க. இந்த 10 பேருமே எப்படி எடுத்திருக்காங்கன்னா எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசியில் 2, யூஆரில் 5, இடபிள்யூஎஸில் 1 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இவங்களுக்கு சம்பளம் எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 29,000 93,000 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கடைசி ரோலு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுங்க. டோட்டலாக 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ இவங்க சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 29,000லேருந்து 93,000 வரைக்கும் கொடுக்குறேன்ருக்காங்க. இதோட லிங்க்கை வந்து நான் டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சேல்ரி, எவ்வளோ டீட்டெயில்ஸ் அப்படின்றது பார்த்துக்கோங்க. லைக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டீட்டெயில்டாக இது ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது தாங்க அவங்க கொடுத்துருக்க ஒரு ரெக்குயர்மெண்ட்டு. இது போக நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க எழுதியிருக்காங்க, சரிங்களா? ஒரு டிகிரி அதை வந்து போதும், ஒரு டிகிரி போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் எப்படிப்பா இருக்கும், செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்குங்க, சரிங்களா? ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளோதான். வேறு பெருசாக இன்டர்வியூ அப்படின்றது வந்து ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தாங்க, சூப்பரிண்டென்டென்ட் ஜெனரலுக்கு மட்டும் தாங்க இன்டர்வியூ ஃபாலோ அப் ஆகுது. மற்ற யாருக்குமே இன்டர்வியூ வந்து ஃபாலோ அப் ஆகலை. ஸோ இவ்வளோ தான் மக்களே, நான் இன்றைக்கி உங்களோட பகிரணும்னு ஆசைப்பட்ட வேலை வாய்ப்பு இது தான். டெஸ்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தாங்க, சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களை வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. நன்றி மக்களே.